ஸோ லிவ் மார்கன் கால் அப் பண்ணிட்டாங்க. ஸோ ரெசில்மேனியா 42ல யார் தான் ஆப்போனன்ட்ன்றதை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெஃப்னி வாகர் இப்போதைக்கு கரண்டாக சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு கரண்டாக நம்மளுடைய லிவ் மார்கன் ரீசெண்டாக நடந்த மண்டே நைட்ரால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெசில்மேனியா 42வோட ஆப்போனன்ட் யாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. செக்மெண்ட் கிக் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிப்ளே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃப்னி வாகர் நம்மளுடைய லிவ் மார்கன் டாமினிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. நம்ம ஸ்டெஃப்னி வாகர் கூட சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் வந்து என்ன சூஸ் பண்ணா நான் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவேன். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கே தெரியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன்ல ஜெயிக்க மாட்டான்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வாகர் வாய்ஸ் அவர்லாம் நிறைவேற்றிருப்பாங்கல்ல. இதுக்கப்புறமா நம்மளுடைய லிவ் மார்கன் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஆடியன்ஸ் கிட்ட டாமினிக் மிஸ்டீரியோ என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து விட்ரஸ் பண்ணுறீங்க. ஸோ கிரேட்டஸ்ட் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனும் கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பிள் சாம்பியனும் இங்கே இருக்கோன்றதை வந்து பார்த்தீங்கன்னா விட்ரஸ் பண்ணுறீங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ இந்த இடத்துல சொல்றாரு. அந்த வருஷம் இந்த இடத்துல டாமினிக் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் அவருடைய ஆப்போனன்ட் யாரு, ஸோ ரெசில்மேனியா 42 யார் சேலஞ்ச் பண்ண போறான்றதை ரிவீல் பண்ண போறான்றதை வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ இந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. அதுக்காக தானே வெயிட் பண்றீங்க. ஸோ அது என்னன்றதை கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஸ் எல்லாம் வாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாமினிக் பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாரு. அந்த இடத்துல நம்மளுடைய வேர்ல்டு வீக் சாம்பியன் நம்மளுடைய ஸ்டெஃப்னி வாகர் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸ்டெஃப்னி வாகர் வந்ததுக்கப்புறமா நம்ம லிவ் மார்கனோட ஃபேஸ் ஆஃப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய விமன்ஸ் டபிள்யூ சாம்பியன் ஜேட் கர்லும் பார்த்தீங்கன்னா வராங்க. போத் சாம்பியன்ஸ் ரிங்கில் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நம்மளுடைய லிவ் மார்கன் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லிவ் மார்கன் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு சாம்பியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்சிடர் பண்ணுறேன். ஆல்சோ என்னோட டிசிஷனை பற்றி எடுத்தேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் என் மண்டைகளை ஓடிக்கிட்டே இருக்கு. குறிப்பாக வந்து ஸ்டெஃப்னி வாகர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மண்டைகளை ஓடிக்கிட்டே இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ லிவ் மார்கன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா டபிள்யூடபிள்யூல ஒரு கிரேட்டஸ்ட் கெரியர் பார்த்து நான் வச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கண்ட ஸ்டெஃப்னி வாகரோட ஸ்டோரி என்னன்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து எனக்கு வந்து ரொம்ப குறைச்சல் கொடுத்தா வாக்கர் கிட்ட இப்போ கண்ட லிவ் மார்கன் அப்பாலஜிஸும் கேட்டாரு. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் பண்ணுறேன். பட் இருந்தாலும் நான் என்னோட ஸ்டோரியை பார்க்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக வந்து நான் வந்து எடுக்கிற டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வேல்யூபிளாக இருக்கணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கர்கில் கிட்ட திரும்பி ஜேட் கர்கில் கிட்ட ஏதோ பேசுவாங்கன்னு பார்த்தா அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி மைக்ரோஃபோனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வாகரை பயங்கரமாகவே அட்டாக் பண்ணுறாங்க. அடிச்சதுக்கப்புறமா பயங்கரமாகவே அட்டாக் பண்ணி அந்த இடத்துல சாம்பியன்ஷிப் எடுத்து போஸ்ட் காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷனை சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வாகர் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு வீக் சாம்பியன்ஷிப்காக ரெசில்மேனியால போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கு இவ்வளோ வரமாடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் நம்ம கெஸ் பண்ணதான் மோஸ்ட் ப்ராபபிலி இவங்க ரெண்டு பேருக்குமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 42ல நடக்கும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் கண்டா ஸ்டெஃப்னி வாகர் வர்சஸ் நம்மளுடைய லிவ் மார்கன் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுங்க. ரிசல்ட் வீடியோ லேட்டரில் வரும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களும் மக்கள் நம்ம சேனல் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஸ்டே சேஃப்.